பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். 34 சங்கீதம் 3 வசனம். சங்கீதம் 34:3. என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு, என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஏன் மகிமைப்படுத்த வேண்டும்? தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியத்தை செய்தார், ஒரு ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் நடப்பித்தார். ஆகையினாலே தாவீது மற்றவர்களை அழைக்கிறார், என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அந்த சங்கீதத்தோட தலைப்பில் என்ன வாசிக்கும் போது, தாவீது அபிமெலேக்கு முன்பதாக வேஷம் மாறின போது அவன் பாடின சங்கீதம் என்று நம்ம அதை 1 சாமுவேல் 21 அதிகாரத்தில் நான் வாசிக்க முடியும். தாவீதை அபிமெலேக்குடைய மனிதர்கள் பிடித்து, அபிமெலேக்கு ஒரு பெலிஸ்திய ராஜா, தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 என்று இவனை குறித்து தான் பாடினார்கள் 18 அதிகாரத்தில் என்று சொல்லி இவனை பிடிக்க, அதை கொலை செய்யும்படியாக உட்பட்டார்கள். அந்த நேரத்தில் கர்த்தர் அபிமெலேக்குடைய கையிலிருந்து தாவீதை தப்புவித்தார். அபிமெலேக்கு சொல்கிறாரு, நீங்கள் ஏன் இவனை கொண்டு வந்தீங்க, இவனை அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி தாவீதை அனுப்பிவிட்டார்கள். உடனே அந்த சம்பவத்தை வைத்து தான் தாவீது இந்த பாடலை பாடுகிறார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என்னுடைய வாயில் இருக்கும். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று. இன்றைக்கி அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மை, ஒரு காரியத்தை சாதித்து விட்டால், இது என்னுடைய திறமை, என்னுடைய நாலேஜு, என்னுடைய அறிவு, என்னுடைய புத்தி, என்னுடைய பலம், என்னுடையதுன்னு சொல்லி மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் தாவீது அப்படி இல்லை. கர்த்தரனை விடுதலையாக்கினார், கர்த்தரனை விடுவித்தார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் போனேன், என்னை கொலை செய்யும்படியாக அவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, ஆனால் தேவன் என்னை விடுவித்தார். ஆகினாலே நான் மகிமைப்படுத்தினா போதாது, நீங்களும் என்னோட கூட மகிமைப்படுத்துங்கள் என்று தாவீது எல்லாரையும் அழைக்கிறார். பாருங்க, இப்போ ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அநேக நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாத அப்படின்னால்தான் அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைக்காக அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு இயேசு சோத்தை கொடுத்து, நீங்கள் உங்களை ஆசாரியத்தில் காண்பித்து மோசே சொல்லிதான காணிக்கை செலுத்துங்கள் என்று சொல்லி அனுப்பினார். எல்லாரும் போய் ஆசாரியனுக்கு தங்களை காண்பித்தார்கள். எல்லாரும் சுகமாக்கப்பட்டார்கள். ஆனால் 9 பேர் ஆண்டவர் மகிமை செலுத்தவில்லை. ஒரே ஒரு மனிதன் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். இயேசு கேட்கிறாரு, மற்ற 9 பேர் எங்கே? சுகமாக்கப்பட்டது 10 பேர் அல்லவா? அப்படி ஆனால் தேவன் அந்த 9 பேரு கூட வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேவனை மகிமைப்படுத்த இந்த புறஜாதிக்காரன் தவிர வேறு யாரையும் காணோமே என்று சொல்லி ஆண்டவர் துக்கப்படுகிற காண்கிறோம். அப்படியானா இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்ல வேண்டியது மிக அவசியம். 116 சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உதவிகளுக்காக, உபகாரங்களுக்காக அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளு என்று. பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்யும் போது நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். மகிமைப்படுத்தும் போது மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராக இருக்கிறார், உதவி செய்கிறவராக இருக்கிறார். நாம் ஆண்டவர் மகிமை செலுத்தாவிட்டால் யார் மகிமை செலுத்தாதது? ரோமரில் வாசிக்கிறோம், அவர்கள் தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். இப்போ வீணர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த மாட்டார்கள், வீணர்கள் ஆண்டவரை துதிக்க மாட்டார்கள், வீணர்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த மாட்டார்கள். அவர்கள் தேவனை அறிந்தார்கள்,
தேவன் மகிமைப்படுத்தவில்லை. ஆண்டவருக்கு உரியதான கனத்தை கொடுக்கவில்லை. ஆண்டவர் உரியதான மரியாதை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஆண்டவர் உரியதான ஸ்தோத்திரத்தை அவர்கள் செலுத்தவில்லை. யார் செலுத்தவில்லை? அவர்கள் வீணர்கள் என்று பவுல் அங்கே சொல்லுகிறார். அப்படியானா நாம் ஆண்டவரை துதிக்காமல் இருப்போமானா வீணர்களாய் காணப்படுவோம், வீணர்களாய் இருப்போம். இப்போ நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது, துதிக்க வேண்டியது மிக தேவையாக இருக்குது. நம்ம ஒருவேளை துதிக்காமல் இருப்போமானா என்ன நடக்கும்? ஆண்டவர் மகிமை செலுத்தாமல் இருப்போமானா என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் 12 அதிகாரம் கடைசியில் வாசிக்கும் போது, ஏரோது குறித்த நாளில் ராஜ வஸ்திரம் தரித்து சிங்காசனத்தில் அமர்ந்து பிரசங்கம் பண்ணினான். அப்போது ஜனங்கள் எல்லாரும் இது தேவனுடைய வார்த்தை, மனுஷ சத்தம் அல்ல, தேவ வார்த்தை, தேவ சத்தம் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இது ஏரோதை கொண்டு கர்த்தர் எங்களோட கூட பேசுகிறாரு, ஏரோதை கொண்டு ஆண்டவர் எங்களோட இடைபடுகிறாரு, ஏரோதை கொண்டு ஆண்டவர் எங்களுடைய மனக்கண்களை திறந்தார், ஆண்டோட வார்த்தை ஏரோத வாயில போட்டார். இது மனசு சத்தம் இல்லை, இது ஏரோதுடைய சத்தம் இல்லை, இது தேவ வார்த்தை, தேவனுடைய சத்தம் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆனால் அந்த ஏரோதோ தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் தனக்கு மகிமை செலுத்தினான். ஆகையினாலே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து செத்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்படியானா நாம் தேவனுக்குரிய மகிமை செலுத்தாமல் இருப்போமானா தேவ தண்டனைக்கு உரியவர்களாக மாற்றப்படுவோம். நான் தேவனுக்குரிய மகிமை செலுத்தாவிட்டால் தேவனுடைய கோபம் நம்ம மேலே பற்றி எறியும். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார், எவ்வளோ உதவிகளை செய்திருக்கிறார். யோபு சொல்லும்போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்திருக்கிறார் என்று சொல்கிறார். இப்போ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறாரு, எண்ணி முடியாத அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்தி இருக்கிறோமா? நம்முடைய பலத்தினால, நம்முடைய சாமர்த்தியத்தினாலேயா இதுவரைக்கும் நாம் வந்திருக்கிறோம்? இன்றைக்கு நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறதான நன்மைகள் நம்முடைய சாமர்த்தியமும் நம்முடைய பலத்தினாலேயா? இல்லை, தேவன் நமக்கு அந்த நன்மைகளை கொடுத்திருக்கிறார். தேவன் அந்த நன்மைகளை நமக்கு தந்திருக்கிறார். நம்மை போல உழைக்கிறவர்கள், நம்மை போல வேலை செய்கிறவர்கள் இந்த அளவில் நல்லா இல்லையே, அவளை சம்பாதிக்கிற காசு வீணாக விரையாகி கொண்டிருக்கிறதே. ஏன் தேவன் நமக்கு இந்த வீட்டை தந்திருக்கிறார், இந்த ஐஸ்வர்யம் தந்திருக்கிறார், இந்த வாகனங்களை தந்திருக்கிறார்? அப்போ ஆண்டவர் தந்திருக்கிறார். அதில் பவுல் சொல்லும்போது 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 17 முதல் வாசிக்கும் போது, நாம் அனுபவிக்கும்படிக்கு அவர் சகல நன்மைகளை நமக்கு தந்திருக்கிறார் என்று பவுல் அங்கே குறிப்பிடுகிறார். நாம் அனுபவிக்கும்படிக்கு ஆண்டவர் கொடுத்தான நன்மைகள். அப்போ இந்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும், ஆண்டவரை மகிழ்ப்படுத்த வேண்டும், ஆண்டவரை உயர்த்த வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும். உபாகமத்தில் மோசே கொண்ட ஆண்டவர் சொல்லும்போது, இது என்னுடைய கை பலத்தினால இவைகளை சம்பாதித்தேன், இந்த ஐஸ்வர்யத்தை உடையவன் ஆனேன் என்று நீ சொல்லாதபடிக்கு உனக்கு சம்பாதிப்பதற்கான பலத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, ஞானத்தை அவர் தந்தார் என்று அறிந்து கொள் என்று சொல்லப்பட்டுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அனுபவிக்கிறதான இந்த நன்மைகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார், ஆண்டவர் நமக்கு தந்தார். நம்மை போல உழைக்கிறவர்கள், நம்மை போல வேலை செய்கிறவர்கள் இந்த அளவுக்கு இல்லையே, அவர்களை நல்லவர்கள் அல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்மை போல அவர்களும் குறிக்கப்பட்ட நேரத்தில் உழைக்கிறார்கள், நம்மை போல அவர்களும் சம்பளம் வாங்குகிறார்கள், நம்மை போல அவர்கள் எல்லா காரியங்களும் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாங்குகிற காசு அவருடைய கையில் தங்கவில்லையே. தேவன் அவைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருகிறாரே. எப்படி 2 மீனையும் 5 அப்பத்தையும் வானத்தை பார்த்து அவர் ஆசீர்வதித்த போது அது பலுகி பெருகினதோ, அதே போல நாம் வாங்குறதான கொஞ்சம் வருமானத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறாரே. அதை நாம் அனுபவித்து மீதி எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறாரே. இப்போ ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டாமா? நிச்சயமாகவே மகிமை செலுத்த வேண்டும். தாவீது சொல்கிறாரு, என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொல்லி இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவர் மகிமை செலுத்தும் போது இன்னும் மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை அவர் தர வல்லவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் மகிமை செலுத்தாதவர்கள் மூடர்கள் என்று வாசித்தோம். ஆண்டவர் நன்மை செய்ய, ஆண்டவரை மகிமைப்படுத்தாத அந்த ஏரோதை தேவன் அடித்தார் என்று வாசிக்கிறோம். ஆகையினாலே இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை மகிமை செலுத்துங்க.
ஆண்டோட நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்க்கையில் இன்னும் விருத்தி அடைய ஆண்டவர் உமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். இயேசுப்பா தாவீது அழைப்பு விடுகிறார், என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்களும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆண்டவரை துதிக்க மகிமைப்படுத்த ஒரு ஸ்தோத்திரங்களை செலுத்த நீரங்களுக்கு தந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லக்கூடிய கிருபைகளை ஆண்டவர்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோப்பா. கர்த்தாவே, தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமல் இருக்கிறவர்கள் ஆண்டவரே கர்த்தாவேப்பா மூடர்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, தமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வீணர்கள் என்று நாங்கள் வேதத்தில் படிக்கிறோம்ப்பா. நாங்கள் வீணர்களாய் காணப்படக்கூடாது, மூடர்களாய் காணப்படக்கூடாது, தேவனை மறக்கிறவர்களாய் காணப்படக்கூடாதப்பா. ஏசப்பா, தேவனை மறக்கிற எல்லாரும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறதுப்பா. தேவனை மறக்கவுடைய பெயர் புழுதில் எழுதப்படும் என்று நாங்கள் எதையுமில்ல வாசிக்கிறோமே. கர்த்தாவை மறவாமல் உமக்கு நன்றி சொல்ல துதிக்கக்கூடிய கிருபைகள் எங்களுக்கு தருவீராக. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த காலவேளையில் இந்த வார்த்தை கேட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த அனுபவத்தை தந்து விடுங்க. அப்பாவுடைய கரங்கள் அர்ப்பணிக்கிற இயேசு மூலம் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.